பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து அவங்களுடைய பிஸ்னஸை வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நேரில் வரமாட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கிற பாண்டியனே வந்து நம்ம கதிரை வந்து வாழ்த்துறாங்க. அதுவும் அந்த நேமோட பார்த்தோன்னே பாண்டியனோட சந்தோஷத்தை தாங்கிக்க முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, டே மாப்பிள்ள, நாங்களாம் இதில் எதிர்பார்க்கவே இல்லைடா. நீ ராஜியோட பேரை வச்சிருப்ப, இல்லை அக்காவோட பேரை வச்சிருப்பேன் தாடா நான் இது வரைக்குமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ மச்சனோட பேரை வைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பாண்டிய வந்து சொல்லிடுறாங்க. அப்பா எங்களை வளர்க்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ இதுக்காக பணம் கொடுத்தது கூட அப்பா தான். எவ்வளோ வேர்வை சிந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை வாங்கியிருப்பாரு. ஆனால் அது எங்களுக்காக அதை விற்றுட்டு இந்த பணத்தை எங்களுக்காக கொடுத்துருக்காரு. அது அவரோட பேர் வைக்கிறது தானே நல்லது. அது மட்டும் இல்லை, அப்பாவோட பேர் இப்போவுமே ராசியான பேர் அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிரோட பிஸ்னஸ் வந்து பிச்சுக்கிட்டு போகுது. நிறைய பேர் வந்து கதிரோட காரை தான் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சக்திவேலோட கார் டிராவல்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. என்னன்னா எந்த சவாரியுமே நமக்கு வரமாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல விசாரிச்சு பார்க்குறவங்க எல்லாருமே கதிரோட காரை தான் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சக்திவேல் கேட்டோன்னே பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. அண்ணா எல்லாமே ஊற்றிக்கிச்சுன்னு எல்லாமே போச்சு. அந்த பாண்டியம்மாவன் இருக்கானே, அதான் இந்த வீட்டிலேருந்து கூட ஒருத்தி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அந்த வீட்டு பையன் கார் ட்ராவல்ஸ் ஆரம்பித்து இப்போ நம்மளோட கார் ட்ராவல்ஸ் வந்து மூடிரும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.